ஹே எவ்ரிவன், இந்த ரெசிபி சூப்பர் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல வெஜ்ஜீஸ் எடுத்துக்கோங்க. இங்கே நான் வந்து கேப்சிகம், காலிஃப்ளவர், பீஸ், கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைனா நீங்கள் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து உப்பு போட்டு தண்ணி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 4 to 5 விசில் பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆகிற கன்சிஸ்டன்சி பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆயில் இல்லை பட்டர் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன்ஸ் கொஞ்சம் சாஃப்டான உடனே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு தக்காளி சாஃப்டான உடனே உப்பு, மிளகாய் தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். அப்புறம் ரெடிமேட் பாவ் பாஜி மசாலா இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம பாயில் பண்ண வெஜ்ஜிஸை நல்லா மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா வெளியில் பாவ் பாஜி எப்படி கிடைக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா மேஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பாவ் பாஜி மசாலாவே போட்டுட்டு நம்ம பாவ் நல்லா இதில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இதை சர்வ் பண்ணுங்கள். உங்கள் பாவ் பாஜி மசாலா ரெடி.